Shut up your mouth. Once at the moment. எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குல்ல யாரையும் மாட்டி விடணும். வாங்க draga.th.fm என்ற அக பக்கத்திற்கு விவரங்களை கொடுங்க, சரியா கொடுங்க, போன் நம்பர் கரெக்டா கொடுங்க, மாட்டி விட்டுருவோம். எஸ், இன்னைக்கு நித்யா மாட்டிக்கிட்டாங்க. என்ன கதைனா, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு அங்கிள் மாதிரி நடிச்சு, Okay. உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, கைவசம் நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கு, ஹென்சமா இருக்காங்க, சூர்யா மாதிரி இருக்காங்க, விஷால் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப அப்படியே டெரர் ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சா இல்லையா? இல்லப்பா, இப்பதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு Okay, இருக்கு. okay. சரி, ஃபுல் ஸ்டாரி இப்போ கேளுங்க. மிஸ் நித்யா, I am Uncle Balu here. Balu from? Balu from Kajang. நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். I don't think so. I'm searching for மாப்பிள்ளை. நான் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. அதுக்கு நான் என்ன அங்கிள் பண்றது? ஓ இல்ல, அங்கிள் சொல்றேன்னு நீ கோச்சு கூடாது. காலகாலத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் எங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ வில் ஹெல்ப் தெம், யூ நோ, ஐ டு இட் as a service. and நம்ம ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கைவசம் நிறைய மாப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க வந்து ரெடி ஃபார் மேரேஜ். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை பொண்ணு பாக்குறதுக்கு ரெடியா வருவாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருந்தா அதையும் நீங்க சொல்லிடலாம். ஸ்பாட்டியா வேணுமா, இல்ல டாலா வேணுமா, நல்ல ஜிம்முக்கு போற ஆள் வேணுமா? ஏன்னா இப்போ உள்ள கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வருங்கால கணவர் எல்லாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு கற்பனையே முன்கூட்டியா பண்ணிருவாங்க. அப்போ இந்த யார ஒரு சூர்யா மாதிரி, விஷால் மாதிரி. Can I talk to you for a while? Yeah, I understand whatever is your concern. ஆனா I don't think so that நீங்க எனக்கு கால் பண்றது I don't think so it's appropriate. Uncle, நான் முதல்ல இருந்து சொல்றேன், I don't think so it's nice for me to tell things like this. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அம்மா வந்து they are doing their part. I have people I'm ready for marriage. And you're calling me just For like good good men are a very rare thing nowadays. You know that. Why don't you try ஒரு மாப்பிள்ளை ட்ரை பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க இங்க முதல்ல எங்க அப்பா அம்மா பேசுங்க, நான் நம்பர் அப்பா அம்மா கொடுக்குறேன். நல்ல ஹென்சமான ஆண்கள்லாம் இருக்கிறாங்க என்கிட்ட. பரவாயில்ல, handsome it's not a very important thing for I me. know, because it is a package. That what you're telling me. Yeah, I Yes. get you, but the thing is I think you should be interested because No. marriage is for life ma. no, see my parents நல்லா யோசிங்க அத பத்தி. ஏன்னா ஃபியூச்சர் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல my dear, you know what happening. நான் பேசுறது கேக்குறீங்களா இல்லையா? sorry கொடுக்குறேன். சரி, அப்போ நான் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். ஒரு 4-5 பேரு எனக்கு செட் ஆயிருக்கு. அம்மா, நீங்க சேலை எல்லாம் கட்டுவீங்களா? கட்டுவாங்க. டீ எல்லாம் கலக்க தெரியுமா? தெரியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். இல்ல பரவாயில்ல. ஏமா இவ்வளவு பேசிட்டு நீங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன் அங்கிள், எங்க அப்பா அம்மா வந்து உங்க நம்பருக்கு கொடுக்குறேன். உங்க குரல்ல இருந்து தெரியுது நீங்க வந்து அதுக்கு இஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேன்மா. ஒரு 200 பேரு நான் வந்து சேர்த்து வச்சு எனக்கு ரெக்கார்டே இருக்கு. உங்க பேரு கேட்டு நம்பர் கேட்டிருப்பேன். இப்ப I'm interested. உங்களுக்கு இந்த ஃபேஷியல் ஹேர்ல ஏதாவது preference இருக்கா? facial hair-ஆ? மீசை இருக்கணுமா? அதெல்லாம் இப்ப லேடிஸ் கேக்குறாங்கம்மா. நான் வந்து சும்மா சொல்லல, என்கிட்ட நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும். அங்கிள், இது ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கு. இதெல்லாம் I don't think so it's necessary. இல்ல, வாழ போறது நீங்க தானே, கடைசி வரைக்கும் வாழ போறது நீங்க தானே. ஆனா நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், நீங்க வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும். மறு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை. ஆமா, காசு நீங்க தானே கட்டுறீங்க. அம்மா, அங்கிள் என்னம்மா இப்படி சொல்றீங்கம்மா? அங்கிள் ப்ளீஸ் சொல்லுமா. நான் வந்து ஆக்சுவலி நான் லஞ்ச் டைம்ல இருக்கேன். ஓகேயா? சரிங்களா? முடிஞ்சிச்சா? உங்களால ஆட முடியுமா? அங்கிள், இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அங்கிள். நீங்க பாடுவீங்களா? இப்ப நான் தெலுங்குல கேட்டேன், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுக்கு? என்னம்மா வயசானவங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? கட்டையா இருக்கனா, ஆட தெரியுமா, சாப்பிட தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் கேட்பாங்களே. அட்லீஸ்ட் ஒரு சாம்பாராச்சும் வைக்க தெரியுமா, ரசமாச்சும் வைக்க தெரியுமா? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா? இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா? அட தெய்வமே. உன் பெற்றோர்கிட்ட நான் கண்டிப்பா உட்கார்ந்து பேசுறேன். ஆனா தயவு செய்து என்கிட்ட இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட வேண்டாம். I thought so, ஆனந்தா. இது எப்படி இருக்கு? Awesome, awesome. Thanks, people. இது எப்படி இருக்கு?
பணத்தே வாங்குறீங்களே எல்லாரும் சேர்ந்து. Shut up your mouth. Was at the bomb. எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குல்ல யாரையும் மாட்டி விடணும். வாங்க draga.th.fm என்ற ராக பக்கத்திற்கு விவரங்களை கொடுங்க, சரியா கொடுங்க, போன் நம்பர் கரெக்டா கொடுங்க, மாட்டி விட்டுருவோம். எஸ், இன்னைக்கு நித்யா மாட்டிக்கிட்டாங்க. என்ன கதைனா, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஒரு அங்கிள் மாதிரி நடிச்சு, Okay. உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, கைவசம் நிறைய மாப்பிள்ளைகள் இருக்கு, ஹன்சமா இருக்காங்க, சூர்யா மாதிரி இருக்காங்க, விஷால் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப அப்படியே டெரர் ஆயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சா இல்லையா? இல்லப்பா, இப்பதான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு Okay, இருக்கு. okay. சரி, ஃபுல் ஸ்டாரி இப்போ கேளுங்க. மிஸ் நித்யா, I'm Uncle Balu here. Balu from? Balu from Kajang. நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். I don't think so. I'm searching for மாப்பிள்ளை. நான் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. அதுக்கு நான் என்ன அங்கிள் பண்றது? ஓ இல்ல, அங்கிள் சொல்றேன்னு நீ கோச்சு கூடாது. காலகாலத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் எங்க அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. I will help them, you know. I do it as a service and நம்ம ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கைவசம் நிறைய மாப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்க, நல்ல உத்தியோகத்துல இருக்கிறாங்க, பிளஸ் அவங்க வந்து ரெடி ஃபார் மேரேஜ். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை பொண்ணு பாக்குறதுக்கு ரெடியா வருவாங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் இருந்தா அதையும் நீங்க சொல்லிடலாம். ஸ்பாட்டியா வேணுமா இல்ல டாலா வேணுமா, நல்ல ஜிம்முக்கு போற ஆள் வேணுமா? ஏன்னா இப்போ உள்ள கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வருங்கால கணவர் எல்லாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு கற்பனையே முன்கூட்டியா பண்ணிருவாங்க. அப்போ இந்த யார ஒரு சூர்யா மாதிரி, விஷால் மாதிரி. Can I talk to you for a while? Yeah, I understand whatever is your concern. ஆனா I don't think so that நீங்க எனக்கு கால் பண்றது I don't think so it's appropriate. Uncle, நான் முதல்ல இருந்து சொல்றேன், I don't think so it's nice for me to tell things like this. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா அம்மா வந்து they are doing their part. I have people I'm ready for marriage and you're calling me just for like good good men are a very rare thing nowadays, you know that. Why don't you try ஒரு மாப்பிள்ளை ட்ரை பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க எங்க போது எங்க அப்பா அம்மா பேசுங்க, நான் நம்பர் அப்பா அம்மா குடுக்குறேன். நல்ல ஹென்சமான ஆண்கள்லாம் இருக்கிறாங்க என்கிட்ட. பரவாயில்ல, handsome it's not a very important thing for I know, because it is a package, that what you're telling me. Yeah, I Yes. get you, but the thing is, I think you should be interested because No. marriage is for life ma. no, see my parents நல்லா always யோசிங்க அத பத்தி. ஏன்னா ஃபியூச்சர் வந்து இல்ல, நான் இப்போ உள்ள காலகட்டத்துல மை டியர், you know what happening. நான் பேசுறது கேக்குறீங்களா இல்லையா? நான் sorry. குடுக்குறேன். சரி, அப்போ நான் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். ஒரு 4-5 பேரு எனக்கு செட் ஆயிருக்கு. அம்மா, நீங்க சேலை எல்லாம் கட்டுவீங்களா? கட்டுவாங்க. டீ எல்லாம் கலக்க தெரியுமா? தெரியும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். இல்ல பரவாயில்ல. ஏமா இவ்வளவு பேசிட்டு நீங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன் அங்கிள், எங்க அப்பா அம்மா வந்து உங்க நம்பருக்கு கொடுக்குறேன். உங்க குரல்ல இருந்து தெரியுது நீங்க வந்து அதுக்கு இஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. நான் எத்தனையோ பேரை பாத்திருக்கேம்மா. ஒரு 200 பேரு நான் வந்து சேர்த்து வச்சு எனக்கு ரெக்கார்டே இருக்கு. உங்க பேரு கேட்டு நம்பர் கேட்டிருப்பேன். இப்ப ஐ அம் இன்ட்ரஸ்டட். உங்களுக்கு இந்த ஃபேஷியல் ஹேர்ல ஏதாவது பிரெஃபரன்ஸ் இருக்கா? ஃபேஷியல் ஹேரா? மீசை இருக்கணுமா? அதெல்லாம் இப்ப லேடிஸ் கேக்குறாங்கம்மா. நான் வந்து சும்மா சொல்லல, என்கிட்ட நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும். அங்கிள், இது ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கு. இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் சோ இட்ஸ் நெசசரி. இல்ல, வாழ போறது நீங்க தானே, கடைசி வரைக்கும் வாழ போறது நீங்க தானே. ஆனா நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், நீங்க வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும். மறு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை. ஆமா, காசு நீங்க தானே கட்டுறீங்க. அம்மா, அங்கிள் என்னம்மா இப்படி சொல்றீங்கம்மா? அங்கிள் ப்ளீஸ் சொல்லுமா. நான் வந்து ஆக்சுவலி நான் லஞ்ச் டைம்ல இருக்கேன். ஓகேயா? சரிங்களா? முடிஞ்சிச்சா? உங்களால ஆட முடியுமா? அங்கிள், இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு அங்கிள்? நீங்க பாடுவீங்களா? இப்ப நான் தெலுங்குல கேட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதுக்கு? என்னம்மா வயசானவங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? கட்டையா இருக்கனா, ஆட தெரியுமா, சாப்பாடு தெரியுமா?
ஐயோ இதெல்லாம் கேட்பாங்களே. பரவாயில்ல, யாரு அட்லீஸ்ட் கேட்டா நான் ஆன்சர் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு சாம்பாராச்சும் வைக்க தெரியுமா, ரசமாச்சும் வைக்க தெரியுமா? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா? இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா. அட தெய்வமே. உன் பெற்றோர்கிட்ட நான் கண்டிப்பா உட்கார்ந்து பேசுறேன். ஆனா தயவு செய்து என்கிட்ட இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட வேண்டாம். I thought so, ஆனந்தா. இது எப்படி இருக்கு? ஹாய். Awesome, awesome. Thanks people. இது எப்படி இருக்கு? அடுத்தே வாங்குறீங்களே எல்லாரும் சேர்ந்து.